ஒரு குட்டி மாநாடாக நடத்தி விட்டார்கள். அருமை தம்பி விஜய் சரவணன் இந்த அமைப்புக்கு முன்பாக 30 ஆண்டு காலம் எங்களுக்கு நல்ல நட்பு. அவர் பிறந்தநாள் கொண்டாடினாலும் என்னை பங்கெடுத்துக்க செய்வார். நானும் எந்த நிகழ்வுகள் என்றாலும் அவரையும் பங்கெடுத்துக்க சொல்வேன். இந்த ஜனவரி 26 1ஆம் தேதி அவரை பார்க்க போனேன். அவர் கணபதி நகரில் ஓட்டு சேகரிப்புக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தார். அது எப்பயும் பார்க்க போகிறது தான் போனேன்னு லாப்டன் பிடிச்சி போட்டுக்கிட்டார். உள்ள ஒரு துண்டை போட்டார், அண்ணன் வந்து சாரி ஆட்டார். நானே எப்போ பொண்ணு இருக்கிறேன் சேர மாட்டேனா? அவர் வழியில் நடக்கிறதுக்கு நான் எப்பயும் ரெடியாக இருக்கிறாரு. அது மாதிரி அவர் என்னை இணைச்சி கொண்டார். நான் வந்த பாதையை சொன்னேன். இந்த தஞ்சை மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர் பொறுப்பேற்று சிறப்பான முறையில் அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்பயுமே மன்றமாக இருந்த காலத்தில் இந்த இளைஞர்களை கட்டி காப்பது எப்படா சமாளிக்கிறாரு, எங்கிட்ட ஒரு பக்கத்து ஒரு 50 பத்தை கொண்டாந்து விட்டுருவாங்க. இந்த இளைஞர்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் அத்தனையும் அடக்கி அந்த மாவட்டம் பூராமே ஒருங்கிணைத்து நல்ல செயல்பாட்டை தந்து கொண்டு இருந்தார். இன்றைக்கு அது மாவட்ட செயலாளர் பொறுப்பாகவும் அரசியலாகவும் மாற்றம் செய்யப்பட்டு மிக வேகமாக வளர்ச்சி பாதையிலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தலைமை கழகத்திலிருந்து பேச வந்திருப்பவர்களும் முன்னணி பேச்சாளர்களும் இந்த மேடையிலே விட்டிருக்கின்ற அருமை நல்ல சகோதர சகோதரிக்கும் இங்கே திரளாக கூடி இவ்வளவு பெரிய கூட்டத்தை இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் காட்டியிருக்க முடியாது. அது சில்லறை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன கிடைச்சிச்சுன்னு அங்கிட்டு போய் ஸ்டேஜுக்கு பின்னால அந்த மண்ணவாரி வீசிட்டு போவாங்க. ஏட்டா 300 ரூபா தரேன்னா ஒரு பைசா கூட தரல, ஊருக்கு தரங்கிறான் அப்படின்னு சொல்லிலாம் இந்த தாய்மார்கள் மண்ணவாரி வீசிட்டு போவாங்க. அப்படியே கொண்ட இடத்துல கண்ணியம் கடமை கட்டுப்பாட்டுடன் இந்த கூட்டத்தை சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆன்றோர் சான்றோர் பெரிய மக்கள் பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நமக்கு என்னைக்கெல்லாம் விஷ சின்னம் கிடைச்சிச்சோ அன்னைக்கு வெற்றி பெற்றோம். அதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸுக்காரங்க டிராபிக்ல ஊதிட்டு தான் இருக்காரு. அவரு ஊதாதான் சொல்ல முடியாது. அப்புறம் மினி பஸ்ஸில் ஊதுறான் கண்டக்டர், கார்பரேஷன் பஸ்ஸில் ஊதுறான், பிரைவேட் பஸ்ஸில் ஊதுறான். இதை விட மத்திய அரசில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போனீங்கன்னா ஆர்பி போலீஸுக்காரன் ஊதிட்டு இருப்பான். அங்கே இருக்கிற பாதுகாப்பு போலீஸ் எல்லாம் ஊதுவாங்க. ஆக விசிறியை ஊதுவதற்கு அரசு துறை அதிகாரிகளே நமக்கு முன்னணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்றே நான் நினைத்தேன், இந்த சின்னம் வெகுவாக போய் சேருதா இல்லையா, ஏற்கனவே சேர்ந்த சின்னம் முதலிலே எங்கெல்லாம் போய் சேரணும், எப்படி சேர்ப்பது என்பதை யாரும் நினைக்க வேண்டியதில்லை. அது நல்லா செயல்படுத்தி முன்னாலே போய் சேர்ந்துருச்சு. சேர்ந்ததை விட அது கூடயே பிறந்தது. அந்த சின்னம், இந்த சின்னம் வந்து விசிறி சின்னம் வந்து கூடயே பிறந்தது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல உயர்வான செயல்பாடு நமக்கு கிடைத்திருக்கிறது. விஜய் சரவணன் ஐயா அவர்கள் நல்லதொரு செயல்பாட்டை முன்னிறுத்தி இன்றைக்கு இந்த மாரியம்மன் கோவில் மண்ணிலே அம்பாளின் அருளால் இந்த முதல் கூட்டத்தை இங்கே தான் துவங்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் ஒரு ஆன்மீகவாதி. ஆனால் மிகவும்